கடந்த 27ஆம் தேதி நெல்லையில பட்டியல் சமூகத்தை சார்ந்த மென்பொறியாளர் தம்பி கவின் என்கிற இளைஞர் சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தம்பி கவினுடைய சாதி ஆணவ படுகொலையை காவல்துறை குடும்பமே அந்த படுகொலையை செய்திருக்கிறது. சுர்ஜித் என்கிற இளைஞன் அவன் மட்டும் அந்த கொலையை செய்யவில்லை. அவனோடு சேர்ந்து சில சமூக விரோதிகளும் சுர்ஜித்தினுடைய குடும்பத்தை சார்ந்த காவல்துறை குடும்பமும் தம்பி கவினை ஈவு இரக்கம் இல்லாமல் படுகொலை செய்திருக்கிறார்கள். நம்ப வைத்து பெண் கேட்டு வர சொல்லி நம்ப ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு படுகொலையை, சாதி ஆணவ படுகொலையை காவல்துறை குடும்பமே நடத்தி இருக்கிறது. கவின் குமாருடைய தாயாருக்கு அந்த குடும்பத்திற்கு முறையாக பதில் சொல்லாமல் ஏதோ விபத்து நடந்தது போல ஏறத்தாழ 3 மணி நேரம் தம்பி கவினுடைய பெற்றோரை காவல் நிலையத்திலே அலைக்கழித்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அவன் சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த படுகொலையை செய்தது காவல்துறை குடும்பம் என்று தெரிந்தால் காவல்துறைக்கு மானம் பறிபோய்விடும், மானம் கெட்டுப்போய்விடும், காவல்துறைக்கு தலைகுனிவு ஏற்பட்டுவிடும் என்று அதை மறைப்பதற்காக ஏறத்தாழ 3 மணி நேரம் அலைக்கழிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த கொலைக்கு பின்னால் பாளையங்கோட்டையினுடைய சார்பு ஆய்வாளர் காசி பாண்டியன் என்கிற ஒரு சாதி வெறியன் இந்த கொலைக்கு பின்னால் பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டியிருப்பது பின்னாளில் செய்தியாக வெளிவருகிறது. தோழர்களே, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக சாதி ஆணவ படுகொலைகள், ஆண்டுக்கு 120க்கும் மேற்பட்ட சாதி ஆணவ படுகொலைகள், இந்தியா முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடைபெறுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தோழர்களே, 1990களிலே ஒவ்வொரு நாளும் பதட்டமான நிலை, ஒரு பதட்டமான காலகட்டம். தலித் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம், அல்லது புதிய தமிழகமாக இருக்கலாம், தமிழ்நாடு அருந்ததியர் இளைஞர் முன்னணியாக இருக்கலாம், அல்லது தலித் இயக்க தலைவர்கள் அண்ணன் திருமாவளவனாக இருக்கலாம், அண்ணன் ஜான் பாண்டியனாக இருக்கலாம், மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமியாக இருக்கலாம், அண்ணன் STK கல்யாண சுந்தரமாக இருக்கலாம், அண்ணன் பு சந்திரபோஸ் உள்ளிட்ட தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் பதட்டமாக, அந்த நாள் ஒவ்வொரு நொடியும் பதட்டமான நாளாக இருந்தது. தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டம். இதே 1989 போடி நாயக்கர் சாதி வெறியாட்டம் நமக்கெல்லாம் தெரியும். பட்டியல் சமூகத்தின் மீது நடத்தப்பட்ட சாதி வெறியாட்டம். இப்படிப்பட்ட சாதி வெறியாட்டம் தொடர்ச்சியாக 80களில் இருந்து அல்லது 80களுக்கு முன்னர் இருந்து கீழ வெண்மணி தொடங்கி, முதுகுளத்தூர் கலவரம் தொடங்கி, கொடியங்குளம் கலவரம் தொடங்கி, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிற இந்த சாதி வெறியாட்டங்கள் இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், 80களிலே 90களிலே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை தவிர இந்த தலைவர்கள் இடையிலே வடதுசாரிகளாக மாறி இருப்பதன் விளைவாக
இன்றைக்கு சாதி வழியனுடைய உச்சக்கட்டம் இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு ஒரு சான்றுதான் தம்பி கவியினுடைய சாதி ஆணவ படுகொலை என்பது ஒரு சான்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது தோழர்களே. புரட்சியாளர் அம்பேத்கரை சொல்லி, தந்தை பெரியாரை சொல்லி, இவானுவேல் சேகரனாரை சொல்லி, இன்னும் ஒடுக்கப்பட்ட தலைவர்களுடைய பெயரை சொல்லி சாதி ஒழிப்பு அரசியல் பேசிய தலைவர்கள் வலதுசாரி அரசியலை கையில் எடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு தம்பி கவின் இன்றைக்கு நம்மோடு இல்லை, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எண்ணற்ற படுகொலைகள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் சாதியான படுகொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் புலிகள் நடத்துகிற இந்த சாதியான படுகொலைக்கு எதிரான நடத்துகிற படுகொலை, இந்த போராட்டம் பட்டியல் சமூகத்துக்கு நடைபெறுகிற இந்த பட்டியல் சமூகம் பாதிக்கப்படுவது மட்டும் நடைபெறுகிற போராட்டம் அல்ல. இந்த சாதியான படுகொலை என்பது எல்லா சாதியிலும் நடைபெறுகிறது. பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளும் நடைபெறுகிறது இந்த சாதியான படுகொலைகள். தாழ்த்தப்பட்ட சாதிக்குள்ளும் இந்த சாதியான படுகொலை நடைபெறுகிறது. ஆகவேதான் சொல்லுகிறோம், இந்த சாதியான படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த சாதியான படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கான அந்த சட்டம் என்பது எல்லா சாதிகளையும் பாதுகாக்கிற அந்த சாதியான படுகொலைகளை தடுத்து நிறுத்துகிற சட்டம் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவேதான் அதற்கான சிறப்பு சட்டங்களை ஏற்றுவதற்கான போராட்டங்களை தமிழ் புலிகள் கட்சி இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது. இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட இயக்கங்களுக்கு மத்தியிலே அம்பேத்கர் பெயரை சொல்லி, பெரியாருடைய பெயரை சொல்லி கருத்தியலாக அரசியலாக நாம் எல்லாம் அரசியலாக மக்களை திரட்டிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் நீ பறையன் என்று உயர்த்தி சொல், நீ பல்லன் என்று உயர்த்தி சொல், நீ கல்லன் என்று உயர்த்தி பெருமையாக சொல், நெஞ்சை நிமிர்த்தி சொல் என்று சீமான் போன்ற தற்குறிகள் பேசிவிட்டு போனதினுடைய விளைவாக இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டிலே சாதி ஒழிப்பு களத்திலே, தமிழ்நாட்டிலே பட்டியல் சமூகங்களிலே பல்லர் சமூகம் சிந்திய ரத்தம் எண்ணற்ற கொடுமைகளை சந்தித்த சமூகம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. எத்தனையோ போராட்டங்களை இந்த சமூகம் முன்னெடுத்திருக்கிறது சாதி ஒழிப்பு களத்தில். அது போடி நாயக்கனராக இருக்கலாம், அல்லது மீனாட்சிபுரமாக இருக்கலாம், அல்லது கொடியங்குளம் கலவரமாக இருக்கலாம். இப்படி சாதி ஒழிப்பு களத்திலே எண்ணற்ற ரத்தங்களை தியாகங்களை இந்த சமூகம் சிந்தி இருக்கிறது. முதியோத்தூர் கலவரமாக இருக்கலாம், சாதி ஒழிப்பு கலவரமாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சமூகத்தை சாதியை உயர்த்தி பிடிப்பதன் விதமாக, சாதியை தூக்கி பிடிக்கும் விதமாக இந்த சமூகத்திலே சீமானும் பிஜேபியும் RSSம் ஊடுருவிப்பதன் விளைவு ஒரு பாதிப்பை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தோழர்களே. அதுதான் தம்பி கவியினுடைய படுகொலை. கவியினுடைய தந்தை ஐயா அவர்கள் அந்த படுகொலை நடந்த போது எனக்கு திருமாவளவன் வருவார், நிச்சயமாக எனக்காக திருமாவளவன் போராடுவார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், பல்லர் சமூகம் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களையும் ஜான் பாண்டியன் அவர்களையும் இனி நம்புவதற்கு தயாராக இல்லை என்பதற்கு ஐயா கவிஞன் ஐயாவுடைய தந்தையின் சான்று என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சமூகம் என்பது இனிமேல் நாங்கள் மருத்துவர் கிருஷ்ணசாமியவோ அல்லது ஜான் பாண்டியனவோ நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, எங்களுக்காக திருமாவளவன் வருவார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதுதான் பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏறத்தாழ 4 நாட்கள் போராட்டம், காவல்துறை குடும்பமே அந்த படுகொலை நடத்தி இருக்கிறது. நெல்லை மாவட்ட காவல்துறையுடைய ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த படுகொலைக்கு குடும்பமே அந்த படுகொலை நடத்திருக்கிறது. வெட்கக்கேடு இதை சொன்னார். காவல்துறையை இப்படி படுகொலை செய்தால் எப்படி சாதியை ஒழிக்க முடியும், சட்டத்தை பாதுகாக்க முடியும்? தோழர்களுக்கு முன்னர் பேசிய தோழர்கள் சொன்னார்கள், எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை வலிமையாக முன்வைத்தார்கள்.
காவல்துறை முன்னே நின்ற காவல்துறை எல்லாம் சவரிலே ஒட்டிய பள்ளிகளை போல ஆங்காங்கே ஒட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள், குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேனி மாவட்டத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்து, கந்து வெட்டி, கள்ளச்சாராயம், சாதி வரி கும்பல் தலைவிரித்து ஆடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு இங்க இருக்கக்கூடிய தேனி மாவட்ட காவல்துறையும் சாதி வெறிகளோடும் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களோடும் கைகோர்த்து நின்று கொண்டிருப்பதுதான் வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் இங்க சுதந்திரமா விளம்பரம் செய்ய முடியுது. ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் சுதந்திரமா இங்க கட்ட பஞ்சாயத்து செய்யறான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரன் இங்க கஞ்சா விற்கிறான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரன் இங்க கந்து வெட்டி விடுறான். ஆனால் அவன் மீது எந்த சட்டமும் பாயவில்லை. எங்கள் மாவட்ட செயலாளர் தோழர் மணிவண்ணன் மீது 8க்கும் மேற்பட்ட பொய் வழக்கு இந்த காவல்துறை போட்டிருக்கிறது. ஒரே ஒரு வழக்கு போட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ராஜா மீது, கனகராஜ் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தீங்க. ஆனால் அந்த அதிகாரிகள் இன்னும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படவில்லை. அவர்கள் அதே இடத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் காவல்துறை ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் மேல ஒரு புகார் கொடுத்தாலே காவல்துறை அவன் தெருவுக்குள் புகுந்து அவனை காவல் நிலையத்திலே அழைத்து சென்று இழுத்து சென்று அவன் மீது பொய் வழக்கு போட்டு சிறைப்படுத்துகிற இந்த சாதி வெறி பிடித்த உத்தமபாளையம் காவல்துறை ஏன் ராஜாவையும் கனகராஜையும் கைது செய்யவில்லை? என காவல்துறை சாதியா இருக்கு. இதை விட ஒரு வெக்க எதுவும் இல்லை. நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு. இன்னும் குடிநீருக்காக மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டுமனை குடியிருப்புக்காக மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இலவசங்களுக்காக மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதை விட ஒரு வெக்கக்கேடு வேறு என்னவாக இருக்க முடியும்? எண்ணி பார்க்க வேண்டும். காவல்துறை நம்பகத்தன்மையற்ற ஒரு துறையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதற்கு சாதி வெறி கும்பலும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான் அதற்கு காரணம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. கடந்த வாரம் லாரி உரிமையாளர்களுக்கும் லாரியில வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கும் ஒரு சண்டை. அந்த சண்டையில பாதிக்கப்படுறது யாரு? அந்த லாரியில வேலை செய்கிற தோழர்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க மீது காயம் ஏற்படுகிறது. கலைஞர் என்ற தோழர் மீதும் தாஸ் என்ற தோழர் மீதும் காயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனை அளிக்கிறார்கள். ஆனால் காவல்துறை யாருக்காக அவர் ஆதரவாக செயல்படுகிறது என்று சொன்னால் அந்த தாஸ் கலைஞர் என்கிற அவர்களை தாக்கிய லாரி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக இந்த காவல்துறை உத்தமபாளையம் காவல்துறை பாளையம் காவல்துறை செயல்படுகிறது. பாதிக்கப்பட்டவர் மீது வழக்கு போடுகிறது, பொய் வழக்கு போடுகிறது. ஏன் இந்த காவல்துறை இப்படி ஒரு வெக்கங்கெட்ட ஒரு காவல்துறையா மாறிடுச்சு? காவல்துறை மீது, காக்கி சட்டை மீது நம்பகத்தன்மை, மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது தோழர்களே. அப்படித்தான் இப்படிப்பட்ட அவலங்களை கண்டித்துதான் இன்றைக்கு தமிழ் புலிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் தோழர்களே. இதே ஐசக் நகரிலே, இதே கம்பம் ஐசக் நகரிலே வீட்டுமனை பட்டா கேட்டு தொடர்ச்சியாக தோழர்கள் மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அதிபர்கள் சேர்ந்து, ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் சேர்ந்து பட்டியல் சமூக மக்கள் இலவச மனுக்களை பட்டாக்களை பெற்றுவிடக்கூடாது என்று நிர்வாகத்துறையிடம் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த மக்களுக்கு பட்டா, வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு போராட்டத்திலும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இதே இடத்துல பல போராட்டங்கள் நாங்கள் இந்த இடத்துல நடத்தி இருக்கோம். இது பழைய கோரிக்கை தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த கோரிக்கை இன்னும் நிறைவேறப்படவில்லை. ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் ரியல் எஸ்டேட்டுடைய உரிமையாளர்களுடைய கைப்பாவையாக மாறி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கம்பம் ஐசக் நகருடைய தலித் மக்கள், விளிம்பு நிலை மக்களுடைய இந்த கோரிக்கை ஒரு சான்று என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. உத்தமபாளையத்துல பரந்தாமன் என்கிற ஒரு ஊழியர், கான்ட்ராக்ட்காரர், ஒப்பந்தக்காரர், அவர் சிண்டெக்ஸ் தொட்டி, மின் இணைப்பு உள்ளிட்ட இந்த இதெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு.
அதுல நிதி மோசடி நடந்திருக்கு, மிகப்பெரிய நிதி மோசடி நடந்திருக்கு. அந்த நிகழ்வுல அந்த சிண்டெக்ஸ் கேட்டு தர, சாலை அமைத்து தர, பட்டியல் சமூகத்து தெருக்களுக்கு ஆலோசனை கல்லமைத்து தர என்று சொல்லி பல்வேறு அந்த கோரிக்கைகளுக்கு நிறைவேற்றாமல் அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில பரந்தாமன் என்பவர் நில மோசடி செய்திருக்கிறார். அவர் மீது SC/ST வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மனு கொடுத்துக் கொண்டே இருக்கும், தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நடவடிக்கை இல்லை. இங்க இருக்கக்கூடிய மைக்ரோ பைனான்ஸ் சொன்னார்கள். மைக்ரோ பைனான்ஸ் என்கிற இந்த நிறுவனம் உழைக்கும் மக்களுடைய ரத்தத்தை குடித்துக் கொண்டே இருக்கிறது. கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல அன்றாடம் உழைக்கின்ற கூலி தொழிலாளர்கள், பட்டியல் சமூகம் மட்டுமல்ல, அது எல்லா சாதி மக்களையும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா சமூக மக்கள் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய, உழைக்கும் மக்களுடைய ரத்தங்களை குடித்துக் கொண்டிருக்கிற இந்த மைக்ரோ பைனான்ஸ் அந்த அதிகாரம் யார் கொடுத்தது? மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தின் மீது எண்ணற்ற புகார்கள் இருக்கிறது, ஏராளமான புகார்கள் இருக்கிறது. எல்லா புகார்கள் இருந்தும் அந்த நிறுவனம் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த நிறுவனம் யாருக்கு லஞ்ச பணம் கொடுத்துக் கொண்டு சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது? மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரியாதா? அல்லது பாளையம் DSPக்கு தெரியாதா? அல்லது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? தெரியும். ஏன்னா இங்க பைனான்ஸ் நடத்துறவன், கஞ்சா விக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து செய்யறவன், இவன் தான் காவல்துறைக்கு முதலாளி. அவன் தான் இங்க அரசு, இங்க அவன் தான் இங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த பாளையத்துல இவன் ஒரு தனி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கான். அரசாங்கத்திடம் சம்பளத்தை வாங்கி கொண்டு, நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு, நமக்கு வேலை செய்யாமல் இங்க இருக்கக்கூடிய சாதி வரி கும்பலுக்கும், ரவுடி கும்பலுக்கும், இங்க இருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து கந்துவட்டி கும்பலுக்கும் பணியாற்றுகிற வெக்கங்கெட்ட பாளையம் காவல்துறையே, உன்னுடைய காக்கி சட்டையை கழட்டி விட்டு நீ வீட்டுக்கு போக என்று இந்த தமிழ் புலி இன்றைக்கு உனக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எத்தனை போராட்டம்! ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, வெக்கம், மானம், ரோசம் எதுவுமே இல்லாமல் எரும மாட்டுல மழை பெஞ்சது மாதிரி இருக்கு இந்த உத்தமபாளைய காவல்துறை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, உத்தமபாளைய காவல்துறைக்கு எத்தனை சூடு போட்டாலும் உரைக்கவே மாட்டேங்குது, உரைக்கவே மாட்டேங்குது. அப்படிதான் இருக்கு, எரும மாடு மாதிரி இயங்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு எங்களுக்கு வாய்க்கா ஒரு சண்டையா? காவல்துறைக்கு எங்களுக்கு தனிப்பட்ட முன்னுரிமையா? காவல்துறைக்கு எங்களுக்கு என்ன நேரடி மறைமுக பகையா? நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்? நீ எங்களிடம் அரிப்பணத்தை வாங்கி கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீ இயங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆனால் நீ யாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற? கஞ்சா விற்கிறவனுக்கு, கள்ளச்சாரம் விற்கிறவனுக்கு, மோசடி செய்யறவனுக்கு, சட்டத்துக்கு புறம்பாக மணல் கொள்ளையடிக்கிறவனுக்கு, சட்டத்துக்கு புறம்பாக இயங்குற எவ்வளவுக்கு அவனுக்கு நீ சலிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. எத்தனை புகாரு நான் கேட்கிறேன். 8 வழக்கு போட்டேல பாளையம் மணிவண்ணன் மேல. அவர் என்ன ஓடி ஒளிஞ்சாரா? இன்னைக்கு நெஞ்சு நிமித்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. உன் மேல ஒரு DSP மேலையோ, ஒரு இன்ஸ்பெக்டர் மேலையோ, ஒரு சார்பு ஆய்வாளர் மேலையோ ஒரே ஒரு வழக்கு போட்டா காவல்துறை தலைமறைவாகி ஓடி ஒளியுமா இல்லையா? ஒரு வழக்கு உங்க மேல போட்டா ஊரு கூட ஓடி ஒளிகிறீங்களா? ஆனா 8 வழக்கு போட்ட பிறகும் பொது வாழ்க்கையை விட்டு ஓடாமல் இந்த உழைக்கும் மக்களுக்காக, இந்த சிறுபான்மை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்றைக்கும் போராடுகிறோமே, இந்த போர்க்குணத்தின் அடையாளம் தான் தமிழ் புலிகள் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இது போர்க்குணத்தின் அடையாளம். நீ வழக்கு போட்டலாம் எங்களை நசிக்க முடியாது, நீ சிறைப்படுத்தியெல்லாம் எங்களை நசிக்க முடியாது. நீ எங்களை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தாலும் எங்களுடைய ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த ரத்தம் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக, சமூக நீதியை பாதுகாப்பதற்காக சாதி ஒழிப்பு களத்தில் தொடர்ந்து பணியாற்றும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு மோடி அரசு பீகார்ல காட்டின தில்லுமுள்ள தமிழ்நாட்டிலே காட்டுவதற்கு தொடங்கிவிட்டாங்க. ஏறத்தாழ 6 லட்சம் பேர் வட மாநிலத்தவர்கள், பிஜேபிக்கு ஆதரவானவர்கள். அது குறுக்கு வழியில் எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க நினைக்கிறான். சீமான் மூலமாக, நடிகர் விஜய் வழியாக இன்னைக்கு இன்னும் அந்த பிஜேபியை சுமந்து வருகிற கழுகுகளை போல இருக்கக்கூடிய
இந்த கும்பலை வைத்துக் கொண்டு எப்படியாவது உள்ள கால் ஊண்டுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் அவன் பல வழியில பார்த்துட்டான். சீமானை வச்சு பார்த்துட்டான். சீமானும் கவன ஈர்ப்புக்காக கதறி கண்ணீர் விட்டு பார்க்க முடியல. கவன ஈர்ப்புக்காக சீமான் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறான். ஆனா ஒரு மாற்றமும் கிடையாது. சீமானால ஒரு அணுவையும் கூட அசைக்க முடியல. நயினா, ராஜேந்திர, அண்ணாமலை எவனும் தமிழ்நாட்டுல ஒரு மயிரை ஒரு மண்ணையும் அசைக்க முடியல. வேற வழி இல்லாம என்ன செய்யறான், தேர்தல் ஆணையத்தை கையில் எடுக்கிறான். எப்படி அமலாக்கத்துறை அதை கையில வச்சிருக்கானோ, தேர்தல் ஆணையம் அவன் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது. நீதித்துறை அவன் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது. தேர்தல் ஆணையம் பீகாரில் எப்படி தில்லுமுல் செய்து பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைவதற்கு எப்படி உதவி செய்ததோ, அப்படித்தான் தமிழ்நாட்டிலும் தேர்தல் ஆணையம் பிஜேபி இங்கே வருவதற்கு ஒரு தில்லுமுள்ளு வேலையை செய்வதற்கு தேர்தல் ஆணையம் தயாராகிவிட்டது. வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இருந்து புலம்பெயர்ந்த தமிழ்நாட்டில் குடியிருக்கிற 6 லட்சம் வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர், 70 லட்சம் பேர் இங்க வட மாநிலத்துக்கார இங்க குடியிருக்கிறதா சொல்றாங்க. அது 1.5 லட்சம் பேரை வாக்காளரா சேர்க்கிறதுக்கு ஒரு தில்லுமுள்ளு நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு வட மாநிலத்துக்கார அவனுக்கு ஓட்டு இருந்தா அது உத்தமபாளையத்தில் நிற்பான், அல்லது ஆண்டிப்பட்டியில் நிற்பான், அல்லது நம்ம நிக்கிற பஞ்சாயத்து தேர்தல் நிற்பான், அல்லது நம்ம நிக்கிற வார்டு எலெக்ஷன் நிற்பான், உள்ளாட்சி தேர்தல் நிற்பான். அவரவர் மாநிலத்தில் அவரவர் வாக்களிக்க வேண்டும். ஒரு இந்திக்காரனுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுடைய அரசியல்? ஒரு வட மாநிலத்துக்காரனுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுடைய அரசியல்? அவனுக்கெல்லாம் தெரிந்தது இந்துத்துவ அரசியல். எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் கொண்டுவதற்கு இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, ஒருபோதும் ஏற்க முடியாது. ஏதோ எங்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை கண்டித்து மட்டும் நடைபெறுகிற போராட்டம் அல்ல, அல்லது எங்கள் மீது நடத்தப்படுகிற சாதி ஆணவப்படுகொலைகளுக்கும் எதிராக நடத்தப்படுகிற மட்டும் போராட்டம் அல்ல. இது ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டையும் பாதுகாக்கிற தமிழ்நாடு வெல்லும் என்கிற போராட்டத்தை தான் தமிழ் புலிகள் கட்சி இன்றைக்கு இந்த மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏதோ அண்ணாமலை மட்டும் வேலை செய்யல, பிஜேபி கால் ஊண்டுவதற்கு அண்ணாமலை மட்டும் வேலை செய்யல, சீமான் மட்டும் வேலை செய்யல. தமிழ்நாட்டு அரசில் சம்பளம் வாங்கிக் கொண்டு வேலை செய்கிற காக்கி சட்டை போட்டுக் கொண்டிருக்கிற அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இங்கே மறைமுகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறையிலும் இன்னைக்கு RSS கார பிஜேபி கார ஊடுருவிட்டான், எல்லா துறையும் ஊடுருவிட்டான். மின்சாரத்துறை அதுலயும் ஊடுருவிட்டான், எல்லா துறையும் பிஜேபி RSS ஊடுருவிட்டான். நீ யாருகிட்ட சம்பளம் வாங்குற? தமிழ்நாடு காவல்துறை யாரிடம் சம்பளம் வாங்குகிறது? ஆனால் இது உழைக்கும் மக்களுக்கு இதற்கு வேலை செய்யாமல் தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக இந்த உத்தமபாளையம் காவல்துறை RSS ஆதரவாக, பிஜேபி ஆதரவாக, சங் பரிவார கும்பலுக்கு ஆதரவாக, கட்ட பஞ்சாயத்து கும்பலுக்கு ஆதரவாக இங்கே செயல்படுகிறது என்று சொன்னால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கிற போராட்டத்தை இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய வேலை இங்க அதிகாரிகள் இருக்காங்க. ராஜா கலையராஜ் அவங்களுடைய மயிரை கூட உங்களால புடுங்க முடியல. இன்னைக்கு ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு சாதி வரி பிடிச்சுக்கிட்டு நாங்க என்ன பேசுறோம்ட்டு எழுத்தாப்படி எங்களுக்கு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு அந்த துணிச்சலை தம்பை யார் கொடுத்தது? அவனுக்கு அடிமை வேலை செய்கிற இந்த கேடுகட்ட இந்த காவல்துறை தான் அவனுக்கு அந்த அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவனே உன்னால கைது செய்ய முடியல. வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சாச்சு. அவன் துறையில என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கான், அவனுக்கு எந்த நோட்டீஸும் போகல. நல்ல மானமுள்ள காவல்துறையில அவரை கைது செய்வாரு. இல்ல கைது செய்யுங்க, இல்லன்னா வீட்டுக்கு போங்க. இல்லன்னா சீமான ஆள் எடுக்கிறாரு, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு சீமான ஆள் எடுக்கிறாரு, அந்த சீமானுக்கு நீங்க போங்க, அவர் பின்னாடி வேலைக்கு போங்க. ஏன்னா ஆடு மாடு இனிமேல் சீமான் முடிவு எடுத்துட்டாரு. கத்தி பார்த்தோம், கதறி பார்த்தோம், இனிமேல் முதலமைச்சர் ஆக முடியாது, மோடி மலையில போய் ஆடு மேடையாவது மேய்ப்போம் சொல்லி சீமான் நல்ல முடிவு எடுத்திருக்காரு. தயவு செய்து நீ காட்டுக்குள்ள போ, விலங்குகள் கூட்டத்தோட நீயும் சேர்ந்து விலங்குகளோடு நீ அங்க. ஏன்னா நாங்க 30 வருஷமா 35 வருஷமா அண்ணன் திருமாவளவன் அவர்களும் எங்கள் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களும் இன்னும் பல்வேறு தலைவர்களும் இந்த மண்ணை அம்பேத்கருடைய அரசியலை, பெரியாருடைய அரசியலை இந்த மண்ணிலே விதைத்து இந்த மண்ணை பலப்படுத்துவதற்காக
அரசியலாக கருத்தியலாக நாங்கள் ரத்தம் சிந்தி காலம் காலமாக இந்த மண்ணை அரசியல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க கூடத்துல வந்து நீ பறையன்னு உயர்ந்து சொல்லு. ஏன் உன் கூடத்துல போய் நீ நாடாறு உயர்ந்து சொல்லி பாரு. ஓ சாதி நீ சொல்றா? உன் கூட்டத்துல போய் நான் நாடாறு உயர்ந்து சொல்லு. நீ மட்டும் தமிழன் சொல்லுவ, நாங்க மட்டும் பல்லன் பறைய சக்கைன்னு எங்க சாதி அடையாளத்தோட ஆகணும். எவ்வளவு பெரிய கேவலம். உன் கூட்டத்துல போய் நீ சொல்லு, ஒரு பயம் அவன் பின்னாடி வர மாட்டான். நாங்க மட்டும் சாதி அடையாளத்தோட வாழணும். இவங்களுடைய செயல் திட்டமே இதுதான். இந்த சாதி இந்த சாதி வந்து நீடித்துக் கொண்டே இருக்கணும். கல்லென்று சொல்லு, பல்லென்று சொல்லு, பறையன் என்று சொல்லு, இந்த சாதிய கட்டமைப்பு அப்படியே இருக்கணும். இதுதான் அவனுடைய திட்டம். அதுக்குத்தான் கழுதையை போல பிஜேபி இவன் சுமந்துகிட்டு இருக்கான். இங்க பல்லுலிச்சா ஒருத்தர் இருக்காரு, எதிர்கட்சி தலைவர் பல்லுலிச்சா, பிஜேபிக்கு அப்படியே சிவப்பு கம்பளை ஒழிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவர். ஏடா ஒரு போராட்டம் அந்த சாதி ஆர்வ படுகொலையை கண்டிச்சு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒரு போராட்டம் நடத்தல? சீமான் வந்து இந்த சாதி ஆர்வ படுகொலையை ஒரு சட்டம் இயற்றுங்க, தடுத்து நிறுத்துங்க. எதற்கும் நீங்க வந்து எங்களுடைய திராவிட மாடல் அரசனை வந்து குறை சொல்றீங்க. ஏன் நீ வந்து இந்த சாதி ஆர்வ படுகொலையை கண்டிச்சு நீ பேச மாட்டேங்கிற? இன்னொரு கிறுக்கின்னு சொல்றான். அவர் வந்து அவங்க அப்பா அம்மா கண்டிச்சு வளர்த்திருக்கணும். காதல் செஞ்சதுனால அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல. நீ மட்டும் கள்ள பொண்டாட்டிகளோட தெரியவ, நாங்க காதல் செய்யக்கூடாது. ஏன்னா காதல்ன்றது எல்லா சாதிக்காரனுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் வர்றது, எனக்கு மட்டும் வராது. நாங்க யாருக்காக போராடிட்டு இருக்கோம்? எங்களை படம் பிடிக்கிற போலீஸுக்கு சேர்த்தான் போராடிட்டு இருக்கோம். நீங்க கூலிக்கு மாரடிக்கிற வேலை விடுங்க தயவு செய்து, உங்களுக்கு சேர்த்தான் போராடிட்டு இருக்கோம். காவல்துறை அதிகாரிகளை, கடைநிலை அதிகாரிகளை கொத்தடிமைகளாக அடிமைகளாக பயன்படுத்துகிற அந்த போக்கையும் கண்டித்து தமிழ் போராடிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு சங்கம் வேண்டும் என்று போராடிய இயக்கம், பேசிய இயக்கம், பேசிய தலைவர் எங்கள் தலைவர் நாகை திருவள்ளுவர். நாங்களும் போராடி இருக்கோம். உனக்கு சங்கம் என்ன? உன் வீட்டில் ஆணவ படுகொலை நடந்தா கூட, நீட் தேர்வால உன்னுடைய வீட்டில் மாணவி செத்தா கூட தமிழ் புலிகள் தான் போராட்டம் நடத்தும். நீ போராட முடியாது, நீ போராடவே முடியாது. எங்களுக்கு படம் தான் பிடிக்க முடியும், படம் தான் பிடிக்க முடியும். எங்க மயிரை கூட பிடிக்க முடியாது. எச்சரிக்கை விடுகிறோம். உத்தரமாலயம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களே, நீங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். வருவாய்த்துறை, நிர்வாகத்துறை, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, அரசியலமைப்பு சட்டப்படி இயங்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக புறம்பாக நீங்கள் செயல்படுவது இந்த நாட்டிற்கு வெட்கக்கேடு. நாங்கள் எத்தனை முறை கத்தினாலும் ஒரு மாற்றம் உருவாக்க முடியாது. ஆகவே மாற்றம் யாரிடம் வேண்டும் என்று சொன்னால் இந்த நிர்வாகத்தோடு மாற்ற வேண்டும். ஒருபுறம் சங் பரிவார கும்பல் காலுண்ட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கும்பலுக்கு ஆதரவாக இங்கு அரசு கேந்திரங்கள், அரசு அதிகாரிகள் ஒருபுறம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க என்ன கேட்கிறோம்? நாங்க என்ன, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்து நலத்துறைக்கு 5 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கின்றாங்க. அதுல ஏதாவது ஒரு சென்ட் நிலம் எங்களுக்கு இருக்கா? பூரா சாதி இந்துக்கள் தான் வச்சிருக்காங்க. நாங்க ஒரு 3 சென்ட், 1 சென்ட், 1.5 சென்ட் வீட்டுமனை பட்டாக்காக என்றைக்கும் போராடுகிற ஒரு வெட்கங்கெட்ட நிலை இந்த நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு என்ன? அரசின் திட்டங்கள் அடித்தட்டு மக்களுக்கா அல்லது ஆதிக்க சாதிகளின் நலன்களுக்கா? இதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே இத்தகைய போக்கை நிர்வாகத்துறையும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் இத்தகைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய சாதி நெறியர்கள் ராஜாவும் கனகராஜும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனா ராஜா கனகராஜுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அது சொத்துக்களை நீங்க ஆய்வு செய்யுங்க. அரசாங்கத்தில் சம்பளம் 1 லட்சம் வாங்குறான்னா ஒரு வருஷத்துக்கு அவன் 12 லட்சம் வாங்கணும். ஆனா வீட்டை நீங்க சோதனை பண்ணா 10,000 கோடி வீட்டுல கிடைக்கும், பல லட்சம் கோடி வீட்டுல கிடைக்கும். இப்படி கனகராஜ் மட்டுமல்ல, ராஜா மட்டுமல்ல, இப்படி அரசு துறையில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்களுக்காக, இங்க இருக்கக்கூடிய சாதி வெளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற
அல்லது கட்ட பஞ்சாயத்து கும்பலுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசு அதிகாரிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி, இந்த சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு மாநில அரசு எப்படி ராஜஸ்தானில் ஒரு சிறப்பு சட்டம் இயற்றியதோ அதே போல தமிழ்நாட்டிலும் சட்டம் இயற்ற வேண்டும். நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வருகிற போதெல்லாம் நரேந்திரனும் தேவேந்திரனும் ஒன்றுதான் என்று நீ சொல்லுகிறாயே, அப்படி எங்களுடைய மக்களை ஏமாற்றுகிறாயே, ஒடுக்கப்பட்ட விளிம்பிலே மக்களை ஏய்க்கிறாயே. தேவேந்திரன் நரேந்திரனும் ஒன்றுதான், இந்தியர்களிலிருந்து வந்தவர்கள்தான் என்று எங்களை ஏய்க்கிறாயே. எங்களை ஏய்க்கிற இந்த நரேந்திர மோடியே 2018 உச்ச நீதிமன்றம் ஒன்று பரிந்துரை செய்தது உனக்கு நினைவிருக்கிறதா? அல்லது நீ கோவாவில் இருக்கிறாயா? நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, பழங்குடி மக்களுக்கு எதிராக நள்ளிரவில் கோழைத்தனமாக சட்டம் இயற்றுகிற நரேந்திர மோடி அரசு ஏன் உன்னால் ஒரு சட்டம் இங்கே உச்ச நீதிமன்றத்துடைய பரிந்துரையை உன்னால் பின்பற்ற முடியவில்லை? அதான் நாங்கள் எழுப்புகிற தமிழ் புலிகள் எழுப்புகிற கேள்வி. ஆகவே சாதியானவ படுகொலையை தடுப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய பரிந்துரையை பின்பற்றி நாடாளுமன்றத்தில் மோடி அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிற தொடர்களே. இதே மோடி உத்தமபாளையத்தில் அம்பேத்கர் சிலை சிதைக்கப்பட்டு கிடக்கிறது. இன்னும் அந்த சிலை இன்னும் சரியா வைக்கல. அந்த சிலையை வைக்கணும்னா ஆலை அலுவலகத்தை அங்கு வேறொரு இடத்துக்கு மாற்றம் செய்துவிட்டு அந்த இடத்துல அம்பேத்கர் சிலையை வைக்க வேண்டும். இது பல ஆண்டுகாலமாக கோரிக்கை. அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து கொடுத்த எங்களுடைய முப்பாட்டன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை ஓரங்கட்டப்பட்டு கிடக்கிறது. யாருக்கு அவமானம்? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவமானம், இந்த நாட்டுக்கு அவமானம், பாளையம் காவல்துறைக்கு அவமானம், தேனி மாவட்ட காவல்துறைக்கு அவமானம், தேனி மாவட்ட ஆட்சித்துறைக்கு அவமானம். நீங்கள் உடனடியாக அந்த இடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை நிறுவ வேண்டும் என்று தமிழ் புலிகள் பல முறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இனியும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம். அந்த சிலையை கம்பீரமாக நாங்களே அதே இடத்தில் நிறுவுவோம் என்பதை இந்த இடத்திலே காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் தமிழ் புலிகள் எச்சரிக்கை விடுகிறோம். நாங்கள் எவனையும் பார்க்க மாட்டோம். எத்தனை வழக்கு வேணாலும் போடு, எத்தனை பேர் வேணாலும் சுட்டுக் கொண்டு அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். அம்பேத்கரே ஓரமாக கிடக்கும் போது இங்க நாட்டுல என்னடா எங்களுக்கு என்ன வேற என்ன? எங்களுக்கு அம்பேத்கர் இந்த நாட்டுல அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைச்ச தலைவன், உனக்கும் எனக்கும் சேர்த்து போராடிய தலைவன். அந்த தலைவனுடைய சிலையை ஓரமாக கிடக்கும் போது எங்களுடைய உயிர் என்ன? எங்கள் உயிர் மயிருக்கு சமம். அந்த சிலையை நீ நிறுவவில்லை என்று சொன்னால் நாங்கள் நிறுவுவோம். அதற்காக எந்த விலையையும் கொடுப்பதற்கு தமிழ் புலிகள் தயாராக இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. ஆகவே எங்களுடைய கோரிக்கையை உளவுத்துறை கவனமாக கையாள வேண்டிய, உளவுத்துறை பெரிய சாதி வரி பிடிச்ச காவல் உளவுத்துறையா இருக்கு நாட்டுல. எங்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குகிற உளவுத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை அட மானம் கட்டவைகிறார். இந்த பொறுப்புக்கு நீங்க விஷத்தை குடிச்சிட்டு சாகலாண்டா. நாங்க உங்களுக்கு சம்பளம் போடுறோம், நரேந்திர மோடிக்கு நாங்க தான் சம்பளம் போடுறோம், இந்த நாட்டு ஆளுங்கிற அத்தனை பேருக்கும் நாங்க தான் சம்பளம் போடுறோம். ஆனா நீ யாருக்கு வேலை செய்யற? நாங்க என்ன கேட்கிறோம்? நாங்க என்ன சட்டத்துக்கு புறமாக செயல்பட்டோமா? நாங்க கஞ்சா வித்தோமா? கள்ளச்சாராயம் வித்தோமா? இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும், சமூக நீதி மண்ணாக இருக்க வேண்டும் என்று போராடி கொண்டே இருக்கோம். ஆனா நீ காவல்துறை அதிகாரி காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நீ காவல் நிலையத்தை ஒரு கட்ட பஞ்சாயத்தினுடைய கூடாரமா வச்சுக்கிட்டு இருக்கனா சம்பளம் எதுக்கு உனக்கு? காக்கி சட்டம் எதுக்கு உனக்கு? அதான் கேட்கிறோம். எத்தனை வழக்கு வேணாலும் போடு, எங்கேயும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கும். தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்கிய காவல்துறையுடைய பட்டியல தகவல் உரிமை சட்டத்தில் மணிவண்ணன் கேட்கிறாரு, என்ன செய்வீங்க? உத்தமபாளையம் டிஎஸ்பி சொத்து மதிப்பெண்ண நாளைக்கு பாளையம் மணிவண்ணன் ஆர்டியில கேட்பாரு.
எங்களை படம் பிடிச்சிருக்கிற காவல்துறை அதிகாரி சொத்து மதிப்பு என்ன? நாளைக்கு கேட்போம். உங்க சொத்து உங்க சும்மா விட மாட்டோம், அப்படிலாம் சும்மா விட மாட்டோம். இது எங்க அப்பா சிப்பன் காலம் இல்ல, மஞ்சப்பை தூக்கி கொண்டு அலைந்த காலம் இல்ல, இது புலிகளின் காலம், புலிகளின் காலம். எச்சரிக்கை விடுகிறோம். நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, சமூக நீதியை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். திராவிட மாடலுடைய அரசுக்கு அமைப்பை ஏற்படுத்துகிற பாளையம் காவல்துறையே, உன்னுடைய போக்கை நீ மாற்றிக்கொள். இல்லை என்று சொன்னால் உன்னுடைய வாளை ஒட்டாக நறுக்குகிற போராட்டத்தை தமிழ் புலிகள் முன்னெடுக்கும் என்று சொல்லி இந்த போராட்டத்தை முன்னெடுத்த தோழர்களுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி வணக்கம்.